அதாவது எங்களுடைய தலைவர் தீய சக்தி அப்படின்னு திமுகவை சொன்னதும், எங்களை தூய சக்தின்னு சொன்னதும், நாங்கள் எங்களுடைய தலைவர் கடுமையாக திமுகவை எதிர்த்து பேசியதற்கு அதிமுகவை சேர்ந்த ஒரு சில பேர் அதற்கு பதில் சொல்வது வேடிக்கையா இருக்குது. அதாவது அரசியல்ல ஒரு வார்த்தை இருக்கும், அன்கோன்னு சொல்லுவாங்க, அன்கோவா இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. இன்று பெரும்பாலான அதிமுக கட்சியோடைய மூத்த தலைவர்கள் அந்தந்த பகுதியோடைய திமுகவினர், இதுவரைக்கும் அண்ணன் KP முனுசாமி இருக்கிறாரு, அவருடைய பகுதியில இருக்கிற திமுக அமைச்சர் காந்தியோ இல்ல திரு துரைமுருகன் அவர்களை பற்றியோ, அவர்கள் செய்த ஊழலை பற்றியோ, தனிப்பட்ட முறையில் அவர்கள் செய்த ஊழல்கள், அங்கே செய்யும் திரு காந்தி அவர்கள் செய்யும் அராஜகங்கள், திரு துரைமுருகன் அவர்கள் செய்யும் ஊழல்கள், அவங்க வீட்டுல எவ்வளவு ரைடு நடந்துச்சு, இதை பத்தி ஒரு வார்த்தையா இது வரைக்கும் பேசியிருக்கிறாரா? இதே மாதிரிதான் பெரும்பாலான அதிமுக தலைவர்கள் பாத்தீங்கன்னா, மதுரையில பாத்தீங்கன்னா திரு மூர்த்தியோட அன்கோ, சென்னையில் இருக்கவர் பாத்தீங்கன்னா திரு சேகர்பாபுவோட அன்கோ, இதெல்லாம் அவர்கள் திமுகவினும் அங்க அந்த பகுதியில ஒரு செட்டிங்கோட இருக்கிறாங்க. அதான் யாரும் திமுகவை, எங்களுடைய தலைவர் திமுகவை விமர்சித்தால் முதலாவதாக அதிமுகவுடைய தலைவர்கள் பதில் சொல்வது ஆச்சரியமாக இருக்குது. இது இப்பதான் வெட்ட வெளிச்சமாகுது. உள்ள இருக்கிற பெரும்பாலான அதிமுக நிர்வாகிகளுக்கு தெரியும், இவர்கள் எல்லாம் அங்கங்க திமுகவோடு ஒரு அரசியல் பங்காளிகளாக இருக்கிறாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். அது இன்னைக்கு மக்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. அவர்கள் முதல்ல அம்மா இருந்தப்ப, புரட்சி தலைவர் இருந்தப்ப எப்படி இருந்துச்சோ அதே மாதிரியாக திமுகவுடைய எதிர்ப்பை என்று அவர்கள் கைவிட்டார்களோ அன்றே மக்கள் அவர்கள் மீது இந்த நம்பிக்கை போய்விட்டது. அததான் இன்னைக்கு காட்டுது. எங்களுடைய தலைவர் சொன்னது திமுகவை பற்றி, இவர்கள் ஏன் வக்காலத்து வாங்குறாங்கன்னு தெரியல. திமுக சார்பாக அவர்கள் மக்களிடம் இழந்த செல்வாக்கை மீட்க முயற்சியாவது செய்ய வேண்டும். இந்த அன்கோ போற வேலையெல்லாம் விட்டுட்டு அந்த பகுதியில் இருக்கிற அமைச்சர்களையாவது கண்டிச்சு பேசலாம். இது அங்க மட்டும் இல்ல, மதுரையா இருக்கட்டும், சென்னையில் இருக்கிற ஏதாவது ஒரு அதிமுகவை சேர்ந்த ஒரு முன்னாள் அமைச்சர்கள், மாவட்ட செயலர் யாராவது ஒருத்தர் சேகர்பாபுவை பத்தி ஒரு வார்த்தை பேசணும், யாரும் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாங்க. அதே இதுல அங்க மதுரையில எடுத்துக்க மூர்த்தியை பத்தி யாராவது ஒரு வார்த்தை பேசிருக்காங்களா? பேச மாட்டாங்க. எல்லாரும் அங்கங்க ஒரு செட்டிங். போன தேர்தலே பாத்திருப்பீங்க, சேப்பாக்கத்துல யாருக்கு கூட்டணி கொடுத்திருப்பாங்க, மூர்த்தி இருப்பாரு, அவர் மூர்த்தியுடைய தொகுதிக்கு கூட்டணி கொடுத்து அங்க ஒரு டம்மி வேட்பாளர் நிறுத்துவாங்க. இது எல்லாம் உள்ளுக்குள்ள அவர்களுக்குள்ள செட்டிங். இது அம்மா இறந்ததுக்கு அப்புறம் இது மாதிரியான ஒரு அதிமுகவாக மாறி இருக்குது. அதனால்தான் அவர்கள் மக்களிடம் செல்வாக்கை இழந்து விட்டார்கள். கண்டிப்பாக திமுகவிற்கு ஒரு மாற்றாக, திமுகவிற்கு ஒரு கடும் எதிர்ப்பாக திமுகவை தீய சக்தியை தமிழகத்திலிருந்து ஒழிக்கும் ஒரே தலைவராக எங்களுடைய தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் மட்டும்தான் இருப்பார் என்பது கூறிக்கொள்கிறோம். இல்ல, அவர் பொதுக்குழு தான் திரு எடப்பாடி அவர்கள் அவர் ஒரு கணக்கெல்லாம் சொன்னாரு. இந்த ஒரு வாரத்துல அவருக்கான உண்மை கணக்குகள் தெரிந்து விட்டு அவருக்கு நம்பிக்கை இழந்து விட்டாரான்னு தெரியல. அவர் திரும்பவும் அவனுடைய கட்சியோட நிலைமையை திரும்பவும் அவர் மறுவரை செய்ய வேண்டும். நாங்கள் திரும்பவும் சொல்லிவிட்டோம், எங்களுடைய தலைவரை முதல்வர் வேட்பாளராக இந்த தேர்தலில் முதல்வராக்க யாரெல்லாம் ஒத்த கருத்துடன் இருக்காங்க அவர்கள் மட்டும்தான். அதே இதுல எங்களுடைய அரசியலும் கொள்கை எதிரியா இருக்கிறது கூட்டணி கிடையாதுன்னு மறுபடியும் சொல்லிட்டோம். அதுல எதுல அவர் ஒற்றுமை, எதுல அவர் சேர்ந்திருக்காரோ அதைப்படிதான் நாங்க யோசிக்க முடியும். இல்ல, அடுத்த பொதுக்கூட்டம் எங்களுடைய எந்தெந்த இடத்துல இடம் பார்க்கப்பட்டு வருகிறது, எங்கெல்லாம் அனுமதியும் கேட்கப்பட்டு வருகிறது, அதை பொறுத்துதான் எங்களுடைய அது அபிஷியல் எல்லாம் முடிவான பிறகு அது குறித்த ஒரு அபிஷியலான அறிவிப்புகள் வரும். இல்ல, அதுக்கான நாட்கள் அதிகமா இருக்கு. அவங்கவுங்க அவங்களுடைய கட்சி ப்ராசஸ் எப்படி பண்ணுவாங்க, அதுக்கு நாட்கள் அதிகமாக இருக்குது. ஜனவரி மாசத்துலயோ இல்ல பிப்ரவரி மாசத்துலயோ ஒரு வாரத்தில் போதும். அந்த நீங்க விருப்ப மனுக்கள் பெறுறதுக்கு ஒரு வாரம் போதும். இப்பயே வாங்க வேண்டிய அவசியம் அந்தந்த கட்சிகளுக்கு அவங்களுடைய கூட்டணிகள் எப்படி இருக்கோ அதுக்கான யோசிப்பாங்க. பட் இன்னும் நாட்கள் இருக்கு.